ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். இதுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லமா உரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இதை உரித்து எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க, வட்டாணி எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு. இது இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, வெந்துடுச்சு. இதை இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அப்போதே வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இதுவே நம்ம இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பச்சை பட்டாணி வடை தயார். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.